நீ போராட்டம் நடத்தி ஊரில் எல்லாம் தடுப்பு காவலில் போட்டு குண்டர் சட்டம் நடக்கிறன்னு வச்சுப்போம். விவசாயிகள் மேல விபச்சார வழக்கு போடுறீங்க, போடப்பட்டது குண்டர் சட்டம் போடப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். விபச்சார வழக்கு எடுத்து பாருங்க, செக்ஷன் என்னன்ட்டு. குண்டர் சட்டம் தடுப்பு காவலுக்கு கிரவுண்ட் கேஸ் போடணும்ல. கிரவுண்ட் கேஸ் என்ன போட்டிருக்கீங்க நீங்க? விபச்சார வழக்கு போடுகிறார். அனுப்புங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கோவிலுக்கு அனுப்புறீங்களே, ரேஷன் கடைக்கு அனுப்புங்க. உங்க குடும்பத்தில் எவனாவது மளிகை சாமான் வாங்கியிருப்பானா காசு கொடுத்து? 1967 பொதுப்பணித்துறை அமைச்சராக கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் கருணாநிதி குடும்பத்தில் எவனாவது ஒருத்தன் உழைத்து சம்பாதித்திருப்பானா? பறந்து விரிந்த குடும்பம், தொழிலதிபர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வாங்க. கருணாநிதியே ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்பொழுது உழைப்பு 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 என்றால் ஸ்டாலின் தான் சொன்னாரு. இப்போ இருந்திருந்தா சாதனை சாதனை. கருணாநிதி ஸ்டாலின் தான் போட்டுருவார். என்ன கருணாநிதி வைகோயா போட்டிருப்பார்? நீங்க உழைக்கலன்றீங்களே, அதனால கருணாநிதி தான் உத்தரவாதம் இது கொடுத்தாரு, அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாரு. உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு கொடுத்தாருன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. கருணாநிதி மாறணுவாங்க, மிகப்பெரிய தொழிலதிபர். எப்படிப்பட்ட தொழிலதிபர்? ஆஹா, எப்படிப்பட்ட தொழிலதிபர்? யார்கிட்ட பணம் வந்துச்சு உனக்கு மூலதனம்? சன் டிவிக்கு எங்கேன்னு பணம் வந்துச்சு உனக்கு மூலதனம்? உனக்கு பணம் திமுக டென்த்து. திமுகவுடைய தொண்டனை ஒரு சிங்கிள் டீ வாங்கி குடித்துட்டு அவன் உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு யார் ஆள்லையோ கையில் காலில் விழுந்து வாக்குகளை கொண்டு குமித்து அவன் கொண்டு உன்னுடைய கட்சிக்கு நிதி திரட்டி ஒரு இடமா போய் உங்க கருணாநிதி போய் உண்டியலை குலுக்கிட்டு நின்னாரே, ஞாபகம் இருக்கா? நிதி திரட்டுகிறேன், தேர்தல் நிதி வேண்டும், பணம் வேண்டும் அப்படின்னு போய் கருணாநிதி நின்னாரே. அப்படியெல்லாம் நிதி கொடுத்து வளர்ந்த கட்சி அந்த கட்சி இருந்த பின்னணியை வைத்துக் கொண்டுதான் அந்த கட்சி உடனே ஆட்சிக்கு வந்தது. எப்போ வந்தது? 1996 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டது இந்த சன் டிவி. உன் மகள் செல்வி என்ன அப்படியே உழைத்து சம்பாதித்தாரா? செல்வியும் அவர் கணவன் செல்வமும் கூட சமீபத்தில் இறந்து போனாரு. அவங்க 2 பேரும் உழைத்து சம்பாதிச்சாங்களா? கோட்டூர் புறத்தில் 150 கோடி ரூபாய்க்கு வீடு எங்க இருந்து வந்தது? 2 பேரும் செக்கிழித்த சிம்மல்களா? அவர் ஊர்ந்து வந்தார், தவழ்ந்து வந்தார். நீ தான் உன் குடும்ப வழக்கப்படி ராஜ நட போட்டு வந்திய. முத்துவேலர் சிவகங்கை ஜமீன், அஞ்சுகத்தம்மா சித்தூர் மகாராணி. இவர்கள் இருவருக்கும் பிறந்த அந்த தட்சிணாமூர்த்தி என்ற இளவரசர், பட்டத்து இளவரசர் கருணாநிதி பிறக்கும் பொழுது தங்க கிளிகிழிப்பையுடன் பிறந்தார் அல்லவா? நீங்க ராஜ நட போட்டு வந்தீங்க இல்லையா? அவர் வந்தாருப்பா. அவர் வந்ததே ஒரு விபத்து தான், சரியா? விபத்தினால் வந்த முதலமைச்சர் தான். நீயே கூட சொன்னாய். என்ன சொன்னாய்? சுடக்க போடுற நேரத்தில் இந்த ஆட்சியை வைப்போம் என்று சொன்னாய். ஆனால் வந்தார், அவர் சொன்னதை செய்தார். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட வேண்டும் என்றும் போராட்டம் நடத்துவார்கள். அதே வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார். கைது செய்யப்பட்ட உடனேயே அவர் கைது செய்யப்பட்டது தவறு அப்படின்னு இவர்களே சொல்வார்கள். அப்புறம் ஏன் 2 வருஷம் முன்னாடி அவர் கைது செய்யப்படணும்னு சொன்னீங்க அந்த வழக்கில்? சரி, அவ்வாறு கைது செய்யப்பட்டு அவர் உள்ளே இருக்கும் பொழுது வெளியே வருவதற்காக அவர் பொய் சொல்வார். என்னென்ன? நான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன், நான் அமைச்சராக இல்லை, வழக்கின் தன்மை மாறிவிட்டது அப்படின்னு இவர் சொன்ன உடனே வெளில வருவார். வெளில வரும்போது இவர் தியாகி. பட்டம் கொடுக்கறது யாரு? மாநிலத்தின் முதலமைச்சர். வழக்கு போட்டுக்கிறது யாரு? முதலமைச்சரின் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ். வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கிஷோர் கேசாமி அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாடு போற்றும் 4 ஆண்டு, தொடரட்டும் இது பல்லாண்டுன்னு சொல்லிட்டு சீரியஸாக முடிஞ்சு சொல்றீங்க, சிரிக்காம. உண்மையிலேயே நாடு போற்றும் 4 ஆண்டுன்னு சொல்லி ஒத்துப்பீங்களா? இவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்து இங்கே வந்தார்கள்? அதாவது 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த அந்த தருணத்தில் அதிலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். எல்லா விதத்திலும் அது ஒரு மாறுபட்ட ஆட்சியாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாக்க, நிர்வாகத்திலிருந்து ஆரம்பித்து, நிதி மேலாண்மையிலிருந்து ஆரம்பித்து, வேளாண் மேலாண்மையிலிருந்து ஆரம்பித்து, இப்படி ஒவ்வொரு துறையாக அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், அவர்கள் சொன்ன விஷயங்கள், நாங்கள் இதில் எல்லாத்திலிருந்தும் நாங்கள் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுப்போம், இதுவரையில் தமிழகம் பார்த்திராத ஒரு ஆட்சியை கொடுப்போம். எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா, அட்லீஸ்ட்டு காங்கிரஸ் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அதிமுக எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் என்று சொல்வார்கள். அம்மாவின் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூட சொன்னார்கள். அப்படி இல்லாமல் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை கொடுப்போம், கருணாநிதி ஆட்சி என்று சொல்வதற்கு இவர்களுக்கு துணிச்சல் கிடையாது. அதனால் திராவிட மாடல் ஆட்சியை கொடுப்போம், அதாவது இதுவரையில் தமிழகம் கண்டிராத ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து, எந்த அளவுக்கு அந்த உத்தரவாதங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 234 தொகுதிகளுக்கும், அதாவது ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றத எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த மாநில தேர்தல் வரும்பொழுது அல்லது அந்த தேசிய அளவில் தேர்தல் வரும்பொழுது ஒரு வாக்குறுதிகள் அப்படின்னு கொடுப்பாங்க, மேனிஃபெஸ்டோ அப்படின்னு கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தொகுதிக்கு ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோ. புரியுது. 234 தொகுதிகளுக்கும் 234 தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்தாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் இதையெல்லாம் செய்து காண்பிப்போம், இப்படியெல்லாம் அள்ளி வீசினார்கள் இவர்கள் வாக்குறுதிகளை.
4 பேர் போய் கூட்டமாக உட்காந்து போராட்டம் பண்ணாங்கன்னு வைங்களேன், ஸ்டாலின் உடனே அங்கே வந்துடுவார், ஆஜராயிடுவார். ஆஜராகி அங்கிருந்து ஒரு அறிக்கை, எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கையை விடுவார். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறேன், கழக ஆட்சி அமைந்த உடனேயே அதை நாங்கள் பூர்த்தி செய்து விடுவோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் இவர்கள் இந்த உத்தரவாதங்களை கொடுத்து அள்ளி வீசினார்கள். அதுவும் எப்படிப்பட்ட உத்தரவாதங்கள்ன்றது யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். தேர்தல் அரசியலில் இதுவரையில் தமிழகம் பார்த்திராத அவை இதெல்லாம். எப்படி போய் நின்று மக்கள்கிட்ட போயிட்டு, அப்பாவி மக்கள் அங்கே நின்றுட்டுருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், முக்கியமாக தாய்மார்கள், பெண்கள், சகோதரிகள், இவர்கள்ட்ட போயிட்டு என்ன சொல்கிறாரு, உதயநிதி சொல்கிறார், யார் இந்த உதவாநிதி, இந்த துணை பொம்மையாக இருக்கக்கூடிய இந்த உதவாநிதி சொல்கிறார், என்ன வாக்குறுதியை கொடுக்கிறார், உங்கள் காதில் கழுத்தில் இருப்பதையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வையுங்கள், நாங்கள் நகைக்கடன் ரத்து என்று அறிவித்திருக்கிறோம். என்ன நீங்கள் எல்லாம் காது கழுத்தில் போட்டுட்ருக்கீங்க, நாங்கள் தான் கொடுத்துருக்கோமே, இப்போ தெரியலையா, அவங்க படிக்கலையா, நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கோமே, ஏன் காது கழுத்தில் போட்டிருக்கீங்க, போய் அடமானம் வைங்க, 40 நாள் தான், நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், மூட்டு கொடுத்துருவோம், இப்படியெல்லாம் பேசினார். மாணவர்கள் மத்தியில் போலி வாக்குறுதிகள், நீலிக்கண்ணீர் வெடித்து மாணவி அனிதாவுக்காக நான் அழுகிறேன், இது போன்ற ஒரு நடக்கவே கூடாது, மேடையில் நின்றுக்கிட்ட உங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம் இதெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை, ஆனால் நாங்கள் கேட்கிறோம். வந்த உடனேயே முதல் கையெழுத்து நீட் கையெழுத்து, மாணவர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினார்கள். நீங்கள் கேட்கலாம், மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்றவங்க சில 1000 பேர் தானே இருப்பாங்க, இது எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு? அப்படி கிடையாது. மாணவ சமுதாயம் என்பது இவர்களை ஒரு எதிர்பார்ப்புடன் எதிர்நோக்கியது. சக மாணவர்கள் தானே, நான் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பேன், அவங்க மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமே, சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சயின்ஸ் குரூப் இருக்குது, அவங்களுக்கு அது கிடைக்குமே, அப்போ நாம் சக மாணவர்களுக்கு உதவுவோம். இவர் இளைஞராக இருக்கார், இவர் இந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறார், இந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்ற காரணத்தினால நாம் இவரை நம்புவோம். இப்படி போய் நிறைய பேர் பெற்றோர்களிடம் போயிட்டு, அவங்க காலங்காலமாக அதிமுக வாக்காளர்களாக இருப்பாங்க, 3 தலைமுறையாக 2 தலைமுறையாக அதிமுக வாக்காளர்களாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போய், அப்பா இந்த முறை போடுங்கப்பா, உதயநிதி சொல்லியிருக்காரு, உதவாநிதி சொல்லியிருக்காப்பா, நீ போடுப்பா அப்படின்னு சொல்லி போட வச்சது. இப்படி போட வச்சதெல்லாம் நிறைய இல்லை. 95% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம், அறிவிக்காத பல வாக்குறுதிகளை, மனசாட்சி இல்லாத, அதாவது மனசாட்சியை புதைத்து விட்டு தான் ஒருத்தர் எல்லாம் பேச முடியும். 95% வாக்குறுதிகள் எதை சொல்கிறீங்க நீங்கள்? உங்களுடைய முதன்மை பிரதான பிரச்சாரமே நீட் கையெழுத்து, முதல் கையெழுத்து நீட். எங்கள்கிட்ட மேஜிக் ஃபார்முலா இருக்கிறது, சொன்னீங்களா இல்லையா? செஞ்சீங்களா? சொல்லாததையும் நாங்கள் செய்திருக்கிறோம். எது? சொத்து வரியை ஏற்றிருக்கீங்க. சொல்லாததையும் நாங்கள் செய்திருக்கிறோம். பத்திரப்பதிவுத்துறை அதில் அந்த பத்திரப்பதிவுக்கான அந்த அந்த தொகையை ஏற்றிருக்கீங்க. சொல்லாதையும் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்ட்டு இங்கே மின்சார கட்டணத்தை கிட்டத்தட்ட 46% கூட்டியிருக்கீங்க. இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். சொன்னதை ஏதாவது செய்தீர்களா அப்படின்னா, நீங்கள் சொன்னது எதையுமே முழுமையாக செய்யவில்லை. ஓரிரு வாக்குறுதிகளை நாங்கள் செயல்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நாடகம் ஆடுகிறீர்கள். உதாரணத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அனைத்து மகளிருக்கும் நீங்கள் சொன்னது உண்மையா இல்லையா? உங்கள் தேர்தல் அந்த இதில் மேனிஃபெஸ்டோவில் அனைத்து மகளிருக்குமானது அப்படின்னு இருக்கா இல்லையா? அனைத்து மகளிருக்கும் அப்படின்றத தகுதி படைத்த மகளிருக்கு மட்டும்தான் என்று மாற்றினீர்களா இல்லையா? அப்போ தகுதி படைத்த மகளிர்னு எதை வைத்து முடிவு செய்தீர்கள்? மகளிருக்கு தகுதியை முடிவு செய்வதற்கு நீ யார்? உன்னை நம்பி வாக்களித்த அனைவரும் தகுதி படைத்தவர்கள் தான். உன்னுடைய கூற்றுப்படியே உனக்கு வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நீ முதலமைச்சர். அப்ப நீ திட்டம் கொண்டு வரும்பொழுது நீ கொடுத்த வாக்குறுதி அனைவருக்கும் நான் செய்வேன் என்று தானே. அப்ப நீ எப்படி தகுதியை நிர்ணயிக்கிறேன்னு அப்புறம் அதுக்கப்புறம் சொல்றியே, ஏன் மாத்திர? எங்கள் குடும்பத்தில் 2 வாக்குகள் திமுகவுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். உங்கள்கிட்ட வாக்குக்கு 2000 நான் வாங்கிக்கிறேன், 4000 ரூபாய் வாங்கிக்கிறேன், சட்டப்படி குற்றம் இருந்தாலும் வாங்கிக்கிறேன்னு வச்சுப்போம். நான் நீ கொடுத்ததும் உன் பக்கத்துலேருந்து குற்றம், சரியா? நான் வாக்குச்சாவடிக்கு வரேன், உனக்கு போடலை, நீ எப்படியோ கண்டுபிடிச்சிட, சும்மா விட்டுருப்பியா? என்ன வீடு பூந்து அடிக்க மாட்டேன் அப்படின்னும் பொழுது நீ இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு நீ போய் உட்கார்ந்துருக்கியே, அப்புறம் நீ சொல்றியே நான் எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதை முடிவு பண்ணுவேன் நீ சொல்றியே, உன்னை என்ன பண்றது? புரியுது. இப்படி ஒவ்வொரு விஷயமும், கேஸ் விலை
மத்தியில் கொடுத்தா கொடுக்கலாம்னு அதை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் குறைப்போம். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக மாற்றி அமைக்கப்படும். 100 நாளைக்கே கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லையே. அவங்க புலம்புறாங்க, 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே எங்களை 10 நாளைக்கு தான் கூப்பிட்றாங்கன்ட்டு. சரி, அந்த 10 நாளைக்கு கூப்பிட்டாங்களே, அந்த 10 நாளைக்கு கூப்பிட்டு நீ கொடுத்த இல்லை தொகை, அந்த நிர்ணயம் பண்ணீங்களே ஒரு தொகை, அந்த தொகையாவது கொடுத்தியா? அதுவும் கொடுக்கல. 6 மாதமாக நிலுவையில் இருக்கு. ஜாக்டோ ஜியோ அவங்க போராடுறாங்க, வந்து தெருவில் நின்று என்னன்னு சொல்லி போராடுறாங்க. அரசு ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க? அரசு ஊழியர்கள் பேசவே கூடாது, இப்படி அதில் அரசியல் கட்சி சார்பே எடுக்கக்கூடாது. அவர்கள் சொல்கிறார்கள், எங்களால் தான் நீ ஆட்சிக்கு வந்தாய், நாங்கள் தான் உன்னை முதலமைச்சராக வந்து பதவியில் அமர்த்தி இருக்கிறோம், ஆனால் நீ கொடுத்த வாக்குறுதி எதையுமே எங்களுக்கு செய்யவில்லை. இல்லை, ஆனால் அதே ஜாக்டோ ஜியோ அமைப்பு வந்து இப்போ இந்த ஆண்டு பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. என்னென்ன ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? என்னென்ன ஆதரவு? அந்த பட்ஜெட்ல நீங்க இனிமேல் செய்வீங்க, ஒதுக்கீடு பண்ணியிருக்கீங்க. 4 வருஷம் என்ன கட்டினீங்க? 4 வருஷம் ஒன்றும் பண்ணலையே. அப்போ இந்த ஒதுக்கீட்டில் செலவு பண்ணுவாங்களா? ஒதுக்கீடு எல்லாரும் பண்ணுவாங்க. 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு நீ செலவு பண்ணியா? இது வரைக்கும் செய்தியா? இல்லையே. அப்போது ஆசிரியர்கள் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க, எங்களால் தான் நீங்கள், யாரை கேட்டாலும் எங்களால் தான் நீங்கள் வந்தீர்கள், எங்களால் தான் நீங்கள் வந்தீர்கள், ஆனால் எதையுமே சாதிக்கவில்லை, எதையுமே செய்யவில்லை. விவசாயிகள் ஒரு சாதாரண போராட்டம் நடத்தினாலும் கூட அங்கே ஸ்டாலின் ஆஜராகி விடுவார். கரும்பு காட்டில் காங்கிரீட் ரோடை போட்டு போய் நிற்பார், பட்டுப்புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு விவசாயிகள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. எந்த கரும்பு காட்டில் பட்டுப்புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு விவசாயம் பண்ணுறாங்கன்னு என்ன தெரியாது, ஆனால் ஸ்டாலினுக்காக அவர்கள் நிற்பார்கள். அப்படி போய் நிற்கும்போது அங்கெல்லாம் அப்படிலாம் பேசினியே. அப்படியாப்பட்ட விவசாயிகள், அந்த மேல்மால் அந்த விவசாயிகள் போராட்டம் நடத்திய பொழுது அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்கிற. சரி, குண்டர் சட்டத்தில் அடைக்கிறதோட சரிப்பா, நீ வந்து போராட்டம் நடத்துவர்களெல்லாம் தடுப்பு காவலில் போட்டு குண்டர் சட்டம் அடைக்கிறன்னு வச்சுப்போம். விவசாயிகள் மேலே விபச்சார வழக்கு போடுறீங்க, நியாயமாக போடப்பட்டதுன்ற குண்டர் சட்டம் போடப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். விபச்சார வழக்கு எடுத்து பாருங்க, செக்ஷன் என்னன்ட்டு. குண்டர் சட்டம் தடுப்பு காவல், தடுப்பு காவலுக்கு கிரவுண்ட் கேஸ் போடணும்ல. கிரவுண்ட் கேஸ் என்ன போட்டிருக்கீங்க நீங்க? விபச்சார வழக்கு போடுகிறார். இதை விட கேவலப்படுத்த முடியுமா யாராவது விவசாயிகளை? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த மக்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ என்ன துணிச்சல் இருந்தால் இத்தனையும் பண்ணிட்டு 4 வருஷம் நான் சாதனை வரிசை. உனக்கு பாராட்டு விழா எடுத்தாங்களே இப்போ சமீபத்தில், ஒரு பாராட்டு விழா எடுத்தாங்களா? நீதியை நிலைநாட்டி விட்டார், மாநில சுயாட்சியை நிலைநாட்டி விட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு பாராட்டு விழா எடுத்தாங்களா? இந்த பாராட்டு விழாவில் ஏன் உன் மகனை பங்கேற்கல? உன்னை பாராட்ட உன் மகனுக்கே விருப்பம் இல்லை. இதில் நீ பெருமையாக வீதி விழா வர என்னென்ன 4 ஆண்டுகள் நாங்கள் பொற்கால ஆட்சி, மனசாட்சி எதுவும் சொல்லுங்கள். இந்த செக்யூரிட்டி எதுவுமே இல்லாமல் போக சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி போனார்ல, அந்த மாதிரி போக சொல்லுங்கள். மக்கள் மணின்னு சொல்லுங்கள். ரேஷன் கடையில் பொருட்கள் ஒழுங்காக கொடுக்கப்படுகிறதா? நீ மற்றதெல்லாம் செய்ய வேண்டாம்பா, நீ கொடுத்த வாக்குறுதியெல்லாம் விட்டுருப்பா. ஏற்கனவே வந்து கொண்டு இருந்தவை நம்ம எடுத்து பார்ப்போமா? தாலிக்கு தங்கம் கைவிடப்பட்டது, அம்மா உணவகம் அதை கிடப்பில் போட்டாச்சு, ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. சரியா? அம்மா உப்பு கிடைக்குதா? அம்மா குடிநீர் கிடைக்குதா? அம்மா சிமெண்ட் அதே விலைக்கு கொடுக்கப்படுகிறதா? இது எதுவுமே கிடையாது. ஏற்கனவே இருந்த திட்டங்கள்லாம் கிடப்பில் போட்டிங்க. ரேஷன் கடையில் கொடுத்து கொண்டு இருந்த பொருட்கள் இன்றைக்கு இருக்கா? அனுப்புங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கோவிலுக்கு அனுப்புறீங்களே, ரேஷன் கடைக்கு அனுப்புங்க. உங்கள் குடும்பத்தில் எவனாவது மளிகை சாமான் வாங்கியிருப்பானா காசு கொடுத்து? 1967 பொதுப்பணித்துறை அமைச்சராக கருணாநிதி வந்ததுக்கப்புறம் கருணாநிதி குடும்பத்தில் எவனாவது ஒருத்தன் உழைத்து சம்பாதித்திருப்பானா? பறந்து விரிந்த குடும்பம். செல்வி, தமிழரசு, அழகிரி, அப்புறம் முகாமுத்து, ஸ்டாலின், எடுங்க, இத்தனை பேரையும் எடுங்க. இத்தனை பேரில் அப்புறம் அந்த மாறன் குடும்பம் எடுங்க. இவங்க எல்லாரும் யாராவது உழைத்து வந்தார்கள்னு காமிக்க முடியுமா? தொழிலதிபர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வாங்க. இல்லை, கருணாநிதியே வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்பொழுது உழைப்பு 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 என்றால் ஸ்டாலின் தான் சொன்னார். இப்போ இருந்திருந்தா சாதனை சாதனை. கருணாநிதி வந்து ஸ்டாலின் தான் போட்டுருவார். இன்னும் கருணாநிதி வைகோவையா போட்டிருப்பார். நீங்கள் உழைக்கலன்றீங்களே, அதனால கருணாநிதி தான் உத்தரவாதம் இது கொடுத்தாரு, அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாரு. உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு கொடுத்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டாலினுடைய உழைப்பு என்ன? இல்லை, உழைச்சி தானே 2021 என்ன உழைச்சாரு சொல்லுங்க. என்ன உழைச்சாரு? என்ன ரோட்டில் போய் நின்று அந்தரடிக்கிறது, கிழவியை கட்டி பிடிக்கிறது, நமக்கு நாமேன்னு சொல்லி சைக்கிள் ஓட்டுறது, இதெல்லாமா? நான் கேட்குறது சொந்த உழைப்பில் அந்த குடும்பத்தில் வளர்ந்தவர்கள் யார்? காமிங்க.
கலாநிதி மாறன்வாங்க, மிகப்பெரிய தொழிலதிபர். எப்படிப்பட்ட தொழிலதிபர்? ஆஹா, எப்படிப்பட்ட தொழிலதிபர்? நீ யார்கிட்ட பணம் வந்துச்சு உனக்கு மூலதனம்? சன் டிவிக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு உனக்கு மூலதனம்? உனக்கு பணம் வந்து திமுகட்டேருந்து. திமுகவுடைய தொண்டனை ஒரு சிங்கிள் டீ வாங்கி குடித்துவிட்டு அவன் உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு யார் காலையே போய் காலில் விழுந்து வாக்குகளை கொண்டு வந்து குமித்து அவன் கொண்டு வந்து உன்னுடைய கட்சிக்கு நிதி திரட்டி ஒரு இடமா போய் உங்கள் கருணாநிதி போய் உண்டியலை குலுக்கி நின்னாரே, ஞாபகம் இருக்கா? நிதி திரட்டுகிறேன், தேர்தல் நிதி வேண்டும், பணம் வேண்டும் அப்படின்னு போய் கருணாநிதி நின்னாரே. அப்படியெல்லாம் நிதி கொடுத்து வளர்ந்த கட்சி அந்த கட்சி. அந்த கட்சியில் வாடகைக்கு கொடுக்காம, நீ வாடகைக்கு இருக்கன்ற பேரில் வாடகையே கொடுக்காம, நீ ஒரு நிறுவனம்ன்ற பேரில் நீ சன் டிவின்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு மூலதனத்தையும் அந்த கட்சி கொடுத்தது. அந்த கட்சி இருந்த பின்னணியை வைத்து கொண்டு தான் அந்த கட்சி உடனே ஆட்சிக்கு வந்தது. எப்போ வந்தது? 1996 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டது இந்த சன் டிவி. அதை பயன்படுத்தி கொண்டு சுமங்கலி கேபிள் விஷன் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் கேபிள் நிறுவனத்தையும் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த கட்சியை வைத்து கொண்டு மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று அதை வைத்து பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லிட்டு கேபிளை வந்து திருட்டுத்தனமாக உன் வீட்டிலேருந்து சன் டிவி அலுவலகம் வரைக்கும் போட்டு நீ இப்படி வளர்த்த நிறுவனம் தான் அந்த சன் டிவி நிறுவனம். சரியா? உன் மகள் செல்வி என்ன அப்படியே உழைச்சி சம்பாதித்தாரா? செல்வியும் அவர் கணவன் செல்வமும் இப்போ கூட சமீபத்தில் இறந்து போனார். அவங்க 2 பேரும் உழைச்சி சம்பாதிச்சாங்களா? கோட்டூர்புரத்தில் 150 கோடி ரூபாய்க்கு வீடு எங்கேருந்து வந்தது? 2 பேரும் செக்கிழுத்த சிம்மல்களா? எப்படி சம்பாதித்தார்கள்? பெங்களூரில் பயிர் பாசனம் செய்தார்களா? எங்கேருந்து வந்தது பணம்? எல்லாம் இந்த பணம் தான். அதில் பார்த்தீங்கன்னா காவேரி டிவி, இங்கே கர்நாடகாவில் காவேரி டிவி, இங்கே வந்து சன் டிவி. இங்கே வந்து தண்ணீர் கொடுக்க வேண்டும், அங்கே வந்து தண்ணீர் கொடுக்கக்கூடாது. தமிழகத்திற்கு ஒரே சேனல், ஒரே குடும்பம். இங்கே தண்ணீர் கொடுக்க வேண்டும், அங்கே தண்ணீர் கொடுக்கக்கூடாது. இப்படியெல்லாம் பேசி தானே சம்பாதிச்சிங்க நீங்கள். இந்த கட்சியை வைத்து தானே சம்பாதிச்சிங்க. அப்போ இந்த கட்சியை தவிர்த்து இந்த குடும்பத்தில் யாராவது சம்பாதிச்சிருக்காங்களா? மனசாட்சி சொல்லுங்க. உழைப்பு உழைப்பு உழைப்புன்றீங்களே, யாருக்கு உழைச்சிங்க? எங்களுக்கு உழைச்சிங்களா? அன்னைக்கு உங்க அப்பா வந்து உழைப்பு 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 என்றால் ஸ்டாலின் என்று சொன்னார். இன்னைக்கு நீ வந்து ஓம்புள்ளையை பாராட்டுற, ஓம்புள்ள உன்னை பாராட்டுறான். இவ்வளவு தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திரும்பி 3-4 தலைமுறையாக இதானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த ஒருத்தன் வருவான் இன்பநிதின்னு, அவனை வந்து நீங்க 2 பேரும் பாராட்டுவீங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க வந்திருக்கீங்க, இங்க இருந்து இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 இன்டர்வியூ. சரியா? இது 3 இன்டர்வியூ 4 இன்டர்வியூ முடிச்சு நீ வீட்டுக்கு போகும்பொழுது ஏதாவது கேமரா பார்க்குறாரு நம்ம சகோதரர், அவர் ஒரு இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் 6 மணிக்கு போகணுமா, 7 மணிக்கு போகணுமா, நீங்கள் போகணுமா, நான் போகணுமா? 7 மணிக்கு வீட்டுக்கு போனால் வீட்டில் காய்கறி வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், மாதம் கரண்ட்டு பில்லு வந்துடும், கட்டணும். அது 2 மாதம் ஒரு வந்தால் எப்படி வரும் நமக்கு தெரியாது. அது 5000 ரூபாய் வருமா, 6000 ரூபாய் வருமா, 7000 ரூபாய் வருமா? இதை வேறு யோசிச்சு ஏசி போடலாமா வேண்டாமா? வெயில் அடிக்குது, ஒரு 1 ஹவர் போட்டுப்போமே, 2 ஹவர் போட்டுப்போமே, இப்படியெல்லாம் யோசிச்சு சிறு சேமிச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்டணும். ஆனால் இவங்க காலங்காலமாக 1967 2025 வரைக்கும் எவனுமே உழைக்காம கருணாநிதி எப்போவோ பராசக்திக்கு வசனம் எழுதினான்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க உட்காந்து கொடுத்து தின்னுவாங்களாம். என்னங்க இது? கேட்டால் நாங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுகிறோம், நாங்கள் திராவிட மாடல் அரசை கொண்டு வந்திருக்கிறோம். என்னத்த திராவிட மாடல்? என்னத்த திராவிட மாடல்? புரியுது. என்ன சமூக நீதி? இந்த ஆட்சி வருவதற்கு முன்பு நம்ம இந்த ஆட்சிக்கு வைத்த பேர் வந்து விடியல் ஆட்சின்னு. காரணம் 10 ஆண்டுகள் பாதாளத்தில் இருந்தோம், சிலர் வந்து ஊர்ந்து போய் ஆட்சியை பிடிச்சி 10 ஆண்டுகள் நடத்தினாங்க, அதுக்கு மாற்றா விடியல் ஆட்சி கொண்டு வந்திருக்கோம். அவர் ஊர்ந்து போய் வந்தாருப்பா, ஓகே, அவர் ஊர்ந்து வந்தார், தவழ்ந்து வந்தார். நீ தான் உன் குடும்ப வழக்கப்படி ராஜ நட போட்டு வந்தியே. முத்துவேலர் வந்து சிவகங்கை ஜமீன், அஞ்சுகத்தம்மா சித்தூர் மகாராணி, இவர்கள் இருவருக்கும் பிறந்த அந்த தட்சிணாமூர்த்தி என்ற இளவரசர், பட்டத்து இளவரசர் கருணாநிதி பிறக்கும்பொழுது தங்க கிளிகிழப்பையுடன் பிறந்தார் அல்லவா? நீங்கள் ராஜ நட போட்டு வந்தீங்க இல்லையா? அவர் வந்தாருப்பா. அவர் வந்ததே ஒரு விபத்து தான், மறுக்கலை. என்ன, அது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்து போனார், அதனால் ஒரு விபத்தில் அவர் வந்தார். சரியா? விபத்தினால் வந்த முதலமைச்சர் தான். நீயே கூட சொன்னாய், என்ன சொன்னாய்? சுடக்க போடுற நேரத்தில் இந்த ஆட்சியை வைப்போம் என்று சொன்னாய். ஆனால் வந்தார், அவர் சொன்னதை செய்தார். எடப்பாடியார் வந்தார், அம்மா அவர்கள் என்ன அவங்க என்னென்ன திட்டத்தை செயல்படுத்தி வந்தாங்களோ அத்தனை திட்டத்தையும் செயல்படுத்தி காட்டினாரா இல்லையா? நீ உன்னுடைய கூற்றுப்படியே வச்சுக்கோ,
உன் குடும்பமே இப்படி தான் இப்படி 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 நடந்து வருவீங்களே காலை பரப்பி அந்த மாதிரி நீ குடும்பம் ராஜ நட போட்டு நடந்து வந்தீங்கன்னு வச்சுப்போம். கருணாநிதி, நீ, உன் மவன் 3 பேரும் வந்தீங்கல்ல, என்ன கிழிச்சிங்க? வா பேசுவோம். யார் எப்படி வந்தார்கள் என்று விட்டு விடுங்கள். அவர் தவழ்ந்து வந்தார், ஊர்ந்து வந்தார், எப்படியோ வந்தார். தவழ்ந்து வந்தாலும் ஊர்ந்து வந்தாலும் அவர் இன்றைக்கு ஒரு முதலமைச்சராக வர முடிந்தது, இன்றைக்கு ஒரு கட்சியோட தலைவராக வர முடிந்தது. கோபாலபுரத்தில், அது கோபாலபுரம் கிடையாது, கோல்மால்புரம். அந்த கோல்மால்புரத்தில் தவழணும், அது மட்டும்தான் அங்கே தனி தகுதி. வேற வேணா வர முடியுமா? உன் துரைமுருகன் ஆக முடியுமா? கே நேரு ஆக முடியுமா தலைவனா? பெரியசாமி ஆக முடியுமா? அதையெல்லாம் கூட விட்டுருங்க. உன் குடும்பத்துக்குள்ளே கனிமொழி ஆக முடியுமா? அப்போ நீயும் உன் மௌனம் தான் ராஜ நட போட்டு வந்தீங்களே, என்ன கிழிச்சிங்க 4 ஆண்டுகள்ல? சொல்லுங்க அதை. அவர் எப்படியா வந்துட்டு போட்டோம். தமிழகத்தின் முதலமைச்சர், நீ மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர். கூடுதல் பெருமை உனக்கு. அவர் விபத்தினால் முதலமைச்சர், நீ மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர். ஆனால் அவர் செய்த சாதனை கூட உன்னால முடியலையே. வா பேசுவோம். 4.5 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருந்தார். 4 ஆண்டுகள் நீ ஆட்சியில் இருந்திருக்க. அவருடைய ஆட்சியில் சாதனைகள் என்ன, உன் ஆட்சியில் சாதனைகள் என்ன? நேரடியாக ஒரே மேடையில் பேசுவதற்கு நீ தயாரா? சொல்லு. நாங்கள் ஒத்துக்கிறோம்பா, நாங்கள் ஊர்ந்து வந்தோம், தவழ்ந்து வந்தோம், நாங்கள் வந்து விபத்தினாலும் முதலமைச்சரானோம்ப்பா. நீ மக்கள் மனமும் வந்து தானே முதலமைச்சரான, மக்களுக்கு ஏகத்துக்கும் வாக்குறுதிகளை கொடுத்தா நீ முதலமைச்சரான. நீ சொல்லு இப்போ. வா, எங்களுடைய 4.5 ஆண்டுகள் நாங்கள் செய்த இத்தனைக்கும் இதில் பல சவால்கள். எது? உள்ளுக்குள்ளேருந்து பன்னீர்செல்வம் கொடுத்த சவால், உள்ளுக்குள்ளேருந்து தினகரன் கொடுத்த சவால், உன்னை மாதிரி ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சி வந்துக்கிட்டு சொடக்கு போடுற நேரத்தில் நாங்கள் ஆட்சியை கவுத்துருவோம்னு சொன்ன சவால், இதை கடந்து பேரிடர், இயற்கை பேரிடர், இது கோவிட், இது அத்தனையும் நாங்கள் சவால்களாக எடுத்துக்கொண்டு இது எதையுமே நாங்கள் சாக்கா சொல்லலைப்பா. இதெல்லாம் இருந்தது எங்களுக்கு பிரச்சனையான்னு நாங்கள் சாக்கே சொல்லலைப்பா, சாக்கு போக்கே சொல்லலை. நாங்கள் 4.5 ஆண்டில் என்ன செய்தோம், நீ 4.5 ஆண்டில் என்ன செய்தாய்? வா பேசுவோம். ஒவ்வொரு துறையாக எடுப்போம். நிதித்துறை எடுப்போம், காவல்துறை எடுப்போம், பொதுப்பணித்துறை எடுப்போம், நீர்வளத்துறை எடுப்போம், ஊராட்சித்துறை எடுப்போம், எதை வேண்டுமானாலும் எடுப்போம். நாங்கள் பேசுவதற்கு தயார். நீ தயாரா? நேரலையெல்லாம் பண்ணிக்கூடாது. உன் சன் டிவிலேயே போடு, நீயே மேடை அமை, உன் சன் டிவிலேயே போடு, நாங்கள் வரோம், நாங்கள் பட்டியல் எடுக்கிறோம், நாங்கள் என்ன சாதனை செய்தோம்னு. நீ என்ன சாதனை செய்தா நீ சொல்லு. அதை விட்டுட்டு ஊர்ந்து வந்தா தவழ்ந்து வந்து அதை என்னவோ பண்ணிட்டு போற, உனக்கு என்ன? அது அவங்க கட்சி. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அவங்க வந்துட்டாங்க. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நீ வந்திருக்க, சரியா? அவர் தான் ஒத்துக்கிறார்ல, நான் விபத்தில் தான்ப்பா வந்தேன். புரியுது. நீ மக்கள் மனமும் வந்து வந்தியே, நீ என்ன கிழிச்ச சொல்லு. இராணுவம் வந்து நம்ம நாட்டுக்காக போராடுது. அந்த இராணுவத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமா நம்ம வந்து சென்னையில ஒரு மாபெரும் பேரணி நடத்துவோம். அதுக்கு பொதுமக்கள் எல்லாம் எங்களோட சேர்ந்து வரணும்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு அந்த பேரணிக்கு எல்லாரும் என்ன பண்ண போறோம்? பேரணி வந்து உன் கூட்டணி கட்சிக்காரன் பக்கத்து ஊர்லேருந்து வந்து குப்பையிலேருந்து குப்பையை கூட்டிட்டு போறான். அது கேட்கறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. நீ வந்து இராணுவத்துக்கு ஆதரவு கொடுத்து கிழிச்சிட போறியாமா? ஒரே நேரத்துல வந்து மாநில சுயாட்சியும் தேசப்பற்றியும் நிரூபிக்கும் ஒரே முதல்வர் ஸ்டாலின் தான். உனக்கு என்ன தேசப்பற்று இருக்க முடியும்? எங்களுக்கு தெரிஞ்சு உன் வரலாறு எடுத்து பார்த்தாலும் தெரியுது உனக்கு என்ன பற்று இருக்க முடியும்ட்டு. சரியா? எதுக்கு இப்போ தேவையில்லாத இந்த பேரணி? உன் கூட்டணி கட்சி தானே கம்யூனிஸ்ட்டு. குப்பையை வந்து கொட்டுட்டு போகிறாங்க. கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் கோயம்புத்தூர் வரைக்கும், பொள்ளாச்சி வரைக்கும் கொட்டிட்டு போகிறான் குப்பையை. உன்னால் தடுக்க முடியல. ஒரு குப்பை லாரியை தடுக்கிறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. நீங்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை நீ வலுப்படுத்துவதற்கு நீ பேரணி நடத்த போறியா? ஊரை மேலே ஏறி கோழி விடுக்க முடியாத முன்னால் நீ என்ன வானம் ஏறி வைகுண்டத்தை காட்ட போறியா? போய் வேலையை பாருப்பா. அமைச்சரவையில் அடிக்கடி மாற்றங்கள் வரதை நம்ம பார்க்குறோம். இப்போ கூட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை வந்து மாற்றிருக்காங்க. இந்த அமைச்சரவை மாற்றமும் அமைச்சரவை நீக்கமும் என்னத்தை நம்ம சொல்ல விரும்புது? அமைச்சரவையில் மாற்றம், அமைச்சர் யார் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத முடிவு செய்கிறது வந்து முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமை. சரியா? அது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, அவருடைய விருப்பு சார்ந்தது, அவருடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்லை. ஆனால் இந்த அமைச்சர்கள்லாம் ஏன் நீக்கப்பட்டார்கள் அப்படின்றத எடுத்துப்பாருங்க. இவர்கள் நீக்கப்படலை, அவர்களாக நீங்கி கொண்டார்கள் அப்படின்னு மரியாதையுடன் இவர்கள் சொல்லுவார்கள். இப்போ அமைச்சரவையில் சில மாற்றங்கள், இலாக்காக்களும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன் மாற்றப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் இவர்கள் சிக்கிக்கொள்கின்றிருக்கிறார்கள் எக்குத்தொக்காக அப்படின்றதுனால தான். துரைமுருகனுடைய இலாக்கா அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு வேற ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கொடுக்கப்பட்டது? ரகுபதிகிட்ட ஏன் கொடுத்து ரகுபதியிடம் சட்ட இதை இலாக்காவை வாங்கி ஏன் நீங்கள் துரைமுருகன்கிட்ட கொடுக்குறீங்க? ஒரே விஷயம்தான். துரைமுருகன் இயக்கத்துக்காக மாட்டியிருக்கிறார்.
அது அமலாக்கத்துறை ரெய்டில் சிக்கி இருக்கிறது. அவர்கள் வேற எதையோ ரெய்டு பண்ண வந்து, அதாவது அமலாக்கத்துறை எப்பவுமே பார்த்தீங்கன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர், ஒரு முதல் தகவல் அறிக்கையை அடிப்படையாக வச்சு அவங்க அதுலேருந்து உள்ளே வருவாங்க. இப்போ 2019 போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கை, எதுக்காக முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டது? அந்த காலகட்டத்தில் கதிரானந்த், துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த், அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பணம் கொடுப்பதற்காக வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி அங்கே தான் ரெய்டு நடக்குது. இது எப்போ? தேர்தல் ஆணையத்தோட அதிகாரத்துக்குள்ளே இருக்கும்பொழுது தேர்தல் கூட நிறுத்தி வைக்கப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. 2019 இப்போ தனியாக நடந்துச்சு அந்த தேர்தல் வேலூர் தொகுதிக்கு. அதுதான் பேசிக் அஃபென்ஸு. அதுலேருந்து எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெய்டுக்கு வராங்க. ரெய்டுக்கு வரும்பொழுது பார்த்தா இவருடைய கதிரானந்தோடைய கிங்ஸ்டன் காலேஜ் என்னமோ ஒரு காலேஜ் இவங்களுடைய, அந்த கதிரானந்தோட காலேஜுக்குள்ளே கைமாத்தா வச்சுருக்காரு. எது கைமாத்தா? உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது சார் கைமாத்தா? எவ்வளோ சார் இருக்கும்? சும்மா சொல்லுங்கள். 150 ரூபா இருக்கும். 150 ரூபா இருக்கும். பெரிய பணக்காரர் தான். என்கிட்ட அவ்வளோ இல்லை. இப்போ 100-150 ரூபா. அவர்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா கைமாத்தா? 5 கோடி ரூபா. யார் விட்டு பணம்? நம்ம பணம், என் பணம், உங்கள் பணம். இவன் என்ன அப்படி சம்பாதிச்சானா? இவர்கள்லாம் என்ன செக்கிழுத்த செம்மல்களா? இல்லை மூட்டத்துக்கு சம்பாதிச்சானா? இல்லை அரிசி மூட்டை மாதிரி ஆள் தான் வளர்ந்துருக்கான். இவன் என்ன சம்பாதிச்சானா? ஒன்றும் கிடையாது. இவன் காலேஜ் என்ன அப்படியே உழைச்சி சம்பாதித்து துரைமுருகன் அப்பா, துரைமுருகன் வீட்டில் இருப்பவர்கள்லாம் இவைகள்லாம் உழைத்து சம்பாதித்து கட்டப்பட்டதா காலேஜ்? கொள்ளையடித்த பணம். சரியா? இந்த கொள்ளையடித்த பணத்தில் இந்த மணல் கொள்ளை, அதுவும் எவ்வளோ வரும்? இதில் மட்டும்ங்க ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன் இந்த மணல் கொள்ளை, கனிம வளங்கள் கொள்ளை போகுது இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கு. இப்படியான கொள்ளைகளை அடித்து வைத்திருக்கின்ற பணம் அதில் மாட்டினது தான் என்ன? 13 கோடி ரூபாய். நீங்கள் புத்தி பாருங்கள். அந்த 13 கோடி ரூபாயும் நம்ப மாட்டீங்க, உண்மை, நான் சொல்லலை, இது இடி சொன்னது. 13 கோடி ரூபாய் 200 ரூபாய் நோட்டாக இருக்குது. கழக உடன்பரப்புகளான உளுத்தம்பர்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருப்பாரு போல இருக்கு. சரியா? அதில் நீ எக்கத்தொக்கா மாட்டிக்கிட்ட. இந்த 13 கோடி ரூபாயை எடுத்து பிடிப்பதற்காக இவர்கள் வந்து மாட்டினோடனே இவர் இங்கேருந்து போகிறாரு. எங்கே? டெல்லிக்கு. நான் கூட நினச்சேன், சரிப்பா துரைமுருகன் வந்து இங்கேருந்து கிளம்புறாரு, எப்படியாவது நமக்கு வந்து காவிரியில் மீட்டி கொடுத்து விடுவார் உரிமையை, கிருஷ்ணா நதியில் நம்மளுடைய உரிமையை மீட்டு கொடுத்து விடுவார், முல்லை பெரியாறில் நம்மளுடைய உரிமையை மீட்டு கொடுத்து விடுவார். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இன்னும் பச்சையாக கெட்ட வார்த்தையில் சொன்னால் ஒரு கட்டியும் கிடையாது. இவர்கள் இங்கேருந்து அங்கே போனதை ஈடிகிட்ட பேசி தப்பிக்கிறதுக்காக. இவ்வளோ தான் நான் சந்தேகப்படுறேன். சரியா? இப்படி மாட்டிகிட்டு இருக்காரு. அதனால அவரது போச்சு. அடுத்தது இவர் யார்? நம்ம பொன்முடி கதையை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நின்னா 5 படுத்தா 10 நீ பேசினா ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா இது? திமுககாரனுடைய உள்ளுணர்வில் அது இருக்கலாம். நின்னா 5 படுத்தா 10ன்றது திமுககாரனுடைய உள்ளுணர்வு. அப்படித்தான் அவன் எல்லாரையுமே பார்ப்பான். எப்பவுமே சொல்வது உண்டு, ஒரு சொல்லாடல் உண்டு. லேம்ப் போஸ்ட்டுக்கு புடவே சுற்றினா கூட திமுககாரன் வந்து உரசி பார்ப்பான்ட்டு. இது திமுககாரன் கேட்கக்கூடிய புத்தி. சரியா? அது நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் நீ ஒரு அமைச்சராக அமர்ந்துக்கிட்டே நீ இந்த மாதிரி பேசலாமா? இதான் அவன் பகுத்தறிவா? இப்படிதான் நீ பேசுவியா அமைச்சரா? இதுக்கு முதல்ல இதுலேருந்து எடுக்கிறாரு, கட்சி பதவியிலிருந்து நீக்கிறோம். ஏன் கட்சி பதவியில் நீக்கின? நீ நீக்கிருக்க வேண்டியது அமைச்சரவையில் இருந்தானே. ஏன் கட்சி பதவியில்? அப்போ கட்சியில் இது போய் பேசக்கூடாது. அமைச்சராக இருந்து பேசலாமா? ஒருத்தன் திருட்டான், அவனை கட்சி பதவியிலிருந்து நீக்கிறோம்னுவியா? அப்போ அமைச்சராக இருந்து திருடலாமா? புரியுது. எங்களுக்கு ஆச்சரியமே இல்லையே. அவன் திமுக காரனாக பொன்முடியோ இல்லை வேற ஒருத்தரோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசுறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. இது இப்போ இல்லை, காலங்காலமாக திமுக பேசி வருவது தான் இது. ஆனால் எங்களுடைய கேள்வி, ஆட்சேபனை, அவன் அமைச்சராக எப்படி பேசலாம்? ஒரு சமூகத்தின் நம்பிக்கையை எப்படி நீ இப்படி கொச்சைப்படுத்தி பேசலாம்? இது நீதிமன்றத்துக்கு போனால் அவர் தூக்கி வீசி எறியப்பட்டிருப்பார் வெளியே. ஒரு நீதிமன்றம் சொல்லுது, என்ன உயர் நீதிமன்றம் சொல்லுது, இவர் மீது வழக்கு போட மாட்டீங்களா? இவர் மீது நீங்கள் ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. புகார் வந்திருக்கு, புகார் வந்தால் வழக்கு பதிவு பண்ண வேண்டியது தானே. சரி, உனக்கு நேரம் தரேன். எது 3 நாட்களோ 4 நாட்களோ அவகாசம் கொடுக்குறாரு. யார்? நீதிமன்றம் கொடுக்கிறது. 4 நாட்கள் அவகாசம் கொடுக்குறேன், நீ வழக்கு பதிவு பண்ணுன்ட்டு. வழக்கு பதிவு பண்ணுறது ஒரு குத்தமாங்க? வழக்கு பதிவு பண்ணாலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த அர்த்தமாங்க? கிடையாது. முதல் தகவல் அறிக்கை என்ன? புகார் வந்திருக்கிறது, அமைச்சர் பேசியதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். புகார் மீது வழக்கு பதிவு பண்ணுறதா நியாயம். சட்டம் அப்படித்தானே இயங்கணும். காவல்துறை செய்யலைங்க. டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார். யாரு? உயர்நீதிமன்ற நீதியரசர் டிஜிபிக்கு அவர் விளக்கம் கொடுக்கணும். டிஜிபி நான் புகார் பதியவில்லை என்று சொல்கிறார். ஏன் பதிய மாட்டீங்க?
சட்டம் சாமானியனுக்கு ஒன்று அமைச்சருக்கு ஒன்று என்று இருக்கிறதா? சட்டம் சாமானியனுக்கு ஒன்று ஆளுங்கட்சியினருக்கு ஒன்று என்று இருக்கிறதா? நாங்கள் போகிறோம், ஹெல்மெட் போடாமல் போகிறோம், போலீஸ் பிடிச்சி நம்மகிட்ட டிக்கெட் கொடுத்து வாங்குறத கைவிட்டு வாங்குறத விட்டுருங்க, டிக்கெட் போட்டு நம்ம கொடுக்குறது இல்லை. அப்போது நீ பதிவு பண்ணுறீங்கல்ல, பைக்கை வந்து எடுத்துக்கப்பா, கோர்ட்டில் வந்து எடுத்துக்க சொல்கிறானா இல்லையா? நம்ம 4 வாரத்தை எதிர்த்து பேசிட்டோம்னா கோர்ட்டில் வந்து எடுத்துக்க, என்னால் அது பண்ண முடியாது சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ என் அமைச்சருக்கு அது பொருந்தாதா? நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ அதை செய்ய மாட்டேன்னா அப்போ எனக்கு இருப்பது 2 வழிமுறை தான். ஒன்று, உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீ வழக்கு பதிவு செய் என்று நான் உத்தரவு போட வேண்டும். அந்த உத்தரவை போடுகிறார் நீதியரசர். இப்படி பண்ணதுக்கு அப்புறமும் மானங்கிட்டு இந்த அமைச்சர் வந்து நீ வந்து அமைச்சர் வீடு வச்சிருந்தேன்னா உன்னை என்னன்னு சொல்றது? உனக்கு முதுகெலும்பு இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்கு உனக்கு பாராட்டு விழா வேற ஒரு கேடு. அடுத்து செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி யார்? நீ தியாகிண்டு, அதாவது நீங்கள் போராட்டம் நடத்துவீங்களா, இவங்களே பாம்பு வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களா? இவங்க வந்து ஒரு வழக்கில் செந்தில் பாலாஜி மேல் நடவடிக்கை எடு என்று போராட்டம் செய்வார்கள். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட வேண்டும் என்றும் போராட்டம் நடத்துவார்கள். அதே வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார். கைது செய்யப்பட்ட உடனேயே அவர் கைது செய்யப்பட்டது தவறு அப்படின்னு இவர்களே சொல்வார்கள். அப்புறம் ஏன் 2 வருஷம் முன்னாடி அவர் கைது செய்யப்படணும்னு சொன்னீங்க அந்த வழக்கில்? சரி, அவ்வாறு கைது செய்யப்பட்டு அவர் உள்ளே இருக்கும் பொழுது வெளியே வருவதற்காக அவர் பொய் சொல்வார். என்னென்ன? நான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன், நான் அமைச்சராக இல்லை, வழக்கின் தன்மை மாறிவிட்டது அப்படின்னு இவர் சொன்னோடனே வெளில வருவார். வெளில வரும்போது இவர் தியாகி. என்ன தியாகி? சுதந்திர போராட்ட தியாகியா? கப்பல் ஓட்டிய தமிழனா? யார் இவர்? தியாகி. பட்டம் கொடுக்கறது யாரு? மாநிலத்தில் முதலமைச்சர். வழக்கு போட்டுக்கிறது யாரு? முதலமைச்சரின் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ். இந்த வழக்கு எப்படி உருப்படியாக நடக்கும், யோக்கியமாக நடக்கும், நியாயமாக நடக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இதையெல்லாம் தான் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டது. இவ்வளவு அசிங்கமாக நடந்து கொள்வீர்கள்? எங்ககிட்ட சொல்றீங்க வழக்கின் தன்மை மாறிவிட்டது, நான் அமைச்சரே கிடையாதுன்னு சொல்றீங்க. பிணையை வாங்கிட்டு வந்துட்டு 48 மணி நேரத்தை நீ அமைச்சராகனா அப்போ என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? அது அதனால் அந்த பதவி போனது. இதையெல்லாம் நீக்கம்னு சொல்வீங்களா நீங்கள்?